Dear 10th standard students, I am Metro Karnagaran. In Relations and Functions, exercise number 1.6, multiple choice question number 15. This function represents a linear or cubic reciprocal quadratic function anu கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாதான் இது என்ன ஃபங்க்ஷன் ஐடென்டிஃபை பண்ண முடியும். லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸுக்கு பவரில் ஒரே ஒரு டிகிரி வரணும். எக்ஸுக்கு பவரில் 1 மட்டும் வந்துடுச்சுன்னா இட் இஸ் கால்ட் லீனியர் ஃபங்க்ஷன். எக்ஸுக்கு பவரில் டிகிரி 1 வந்தால் இட் இஸ் கால்ட் லீனியர் ஃபங்க்ஷன். கியூபிக்கல் ஃபங்க்ஷன்னா எக்ஸுக்கு பவரில் 3 வந்தே ஆகணும். எங்கேயாவது எக்ஸுக்கு பவரில் 3 வந்தால் தான் அது வந்து கியூபிக் ஃபங்க்ஷன். ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன்னா 1/x மாதிரி வரணும். ரெசிப்ரோக்கல் டினாமினேட்டரில் இருக்கும் எக்ஸு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா எங்கேயாவது பவரில் 2 வரணும். It is called quadratic function, it is called cubical function, it is called linear function and it is called reciprocal function. இப்போ நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறது எந்த டைப்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. First of all, f of x is equal to x plus 1 whole cube minus x minus 1 whole cube அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கொடுத்துருக்குறாங்க. எப்படி சார் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது? a plus b whole cube a minus b whole cube ஃபார்முலாவில் ஓப்பன் பண்ணுதான் பாருங்கள். a plus b whole cube ஃபார்முலா நான் உங்களுக்கு 9th படிச்சிருக்கோம். திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன். a cube plus 3a square b plus 3ab square plus b cube. ஃபஸ்ட்டு டேர்ம் குறைஞ்சிக்கிட்டே போகும் டிகிரியில். அதே மாதிரி லாஸ்ட்டு டேர்ம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிகிரியில் குறைஞ்சிக்கிட்டே வரும். a minus b whole cubeம் அதே ஃபார்முலா தான், சிம்பிள் மட்டும்தான் மாறும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் வரும், அப்புறம் ப்ளஸ் வரும், அப்புறம் மைனஸ் வரும். ஆல்டர்னேட்டிவாக சேம் தான் இருக்கும் டேர்ம்ஸ் எல்லாம். ப்ளஸ் மைனஸ்னு வரும். இதில் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும். இதை ஓப்பன் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா பார்த்துக்கிட்டே நான் ஓப்பன் பண்ணுறேன். f of x is equal to x plus 1 whole cube a cube, இதான் a இதான் b. அப்போ a cube plus 3 a square into b plus 3 a b square, b na எனக்கு 1 இப்போ 1 square plus b cube na 1 cube. அப்போ a plus b whole cube ஓப்பன் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு bracket minus a minus b whole cube ஓப்பன் பண்ணலாமா? அதோ பாருங்க, again a cube na x cube minus இங்கே எழுதுறேன் minus 3 a square b, a na x square b na 1. நீங்கள் வெறும் 1 தான் போடணும், மைனஸ் 1லாம் போடக்கூடாது. ஃபார்முலா பார்த்துக்கும். அதே மாதிரி ப்ளஸ் 3ab ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு a வந்து உங்களுக்கு x b ஸ்கொயர் என்னும் போது 1 ஸ்கொயர் மைனஸ் b கியூப்னா மைனஸ் 1 கியூப். இதான் உங்களுக்கு ஃபார்முலா. அப்போ ரெடி பண்ணிட்டோமா? நம்ம a plus b whole cube எல்லாம் பாசிட்டிவாக இருக்கும். இது பாசிட்டிவ் நெகட்டிவ் வேறு எதுவும் வராது. இந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இதை ஓப்பன் பண்ணிடலாம். ப்ராக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறேன் நான். x cube 3ஆல் 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதே தான் வரப்போகுது 3x ஸ்கொயர். 1 ஸ்கொயர்னா 1 தான், அகெயின் 3x தான் வரப்போகுது. 1 கியூப்னா 1 இன்ட்டு 1 தான் வரப்போகுது. மைனஸ் உள்ள எடுத்துன்னு போங்க, அகெயின் மைனஸ் எக்ஸ் கியூப் ஆகிடும். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3x ஸ்கொயர் தான் வரும். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகும். இந்த மைனஸ் ஃபுல்லாக எல்லாருக்குமே சொந்தம். அப்போ எல்லா டேர்ம்ஸுக்கும் நீங்கள் உள்ளார போய் கொடுக்கணும். அப்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். 3 இன்ட்டு எக்ஸஸ் 3x தான். 1 ஸ்கொயர் 1 தான் வரும். 1 இன்ட்டு 3 தான் வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். 1 கியூப்னா 1 இன்ட்டு 1 தான் வரப்போகுது. அதனால் ப்ளஸ் 1. இங்கே ஏதாவது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இதை பாருங்கள், எக்ஸ் கியூபும் மைனஸ் எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆகிடுது. அதே மாதிரி ப்ளஸ் 3xும் மைனஸ் 3xும் கேன்சல் ஆகிடுது. அப்போ உங்களுக்கு மீந்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 6x ஸ்கொயர் 1 ஆட் பண்ணிங்கன்னா 2. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். இப்போ f of x is equal to 6x ஸ்கொயர் ப்ளஸ் 2 தான் உங்களுக்கு மீந்திருக்குது. அப்போ இது எதில் வந்திருக்கு பாருங்கள், பவர் 2ல் தானே வந்திருக்குது. பவர் 2ல் வந்தால் இட் இஸ் அ குவாட்ராட்டிக். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து குவாட்ராட்டிக். இங்கே பவர் 3 பார்த்து ஏமாந்துட போகிறீங்க. பவர் 3 பார்த்தோன்னே கியூபிக்னு போட்டுருவாங்க நிறைய பேர். இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி பார்த்த பிறகு கியூபெல்லாம் கேன்சல் ஆகிறதுனால இந்த சம் என்னவா மாறிடுதுன்னா இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன். ஓகே, தேங்க்யூ.